லைஃப்பில் நீங்கள் நினச்சி பாருங்க, அப்படி இருக்கா? எது வந்தாலும் நான் ஊழியம் செய்வேன், எது வந்தாலும் நான் ஜெபம் பண்ணுவேன், எது வந்தாலும் நான் பைபிள் வாசிப்பேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுதா? சொல்லவே முடியல. அப்போது ஒன்று நீங்கள் நினச்சிக்கங்க, நீங்கள் ஒரு வெற்றி உள்ள ஒரு தலைவனாய் தலைவியாய் ஆண்டவருடைய இருதயத்தை உங்கள் பக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், சூழ்நிலை எது நடந்தாலும் உங்களுடைய தரிசனத்தின் மேலே நீங்கள் கையே வைக்கக்கூடாது. சூழ்நிலையின் மத்தியில், பிரச்சனையின் மத்தியில் தரிசனத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள்தான் ஆண்டவருக்காக வல்லமையான கருவிகளாய் மாற்றப்படுவார்கள். இத்தனை நாளும் இந்த ஜெபத்தில் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய மூடை யாராவது ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா, உங்களை யாராவது ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னா உடனே வெறுத்து போய் அந்த காரியத்தை நான் இனி செய்ய மாட்டேன்னு ஒரு முடிவுக்கு நீங்கள் வருவீர்களே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அது ராங், அது தவறு.